வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மாதம் பிறக்கும் பொழுது உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றன என்று பார்த்தோமானால், உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் மாதம் பிறக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெற்றும் அமர்ந்திருக்கிறார். இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் கூடும். இல்லத்தில் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் மாதத்தின் முற்பகுதியில் கண்டிப்பாக உண்டு. அந்த பிரச்சனை கூட பூமி சம்பந்தப்பட்ட விஷயமாகத்தான் இருக்கும். இதுவரை நல்ல காரியங்கள் எதுவுமே நடைபெறவில்லையே, தாமதமாகிக் கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் தடைகள் எல்லாம் அகன்று அந்த நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் மாதத்தின் பிற்பகுதியில் கண்டிப்பாக நடக்கும். திட்டமிட்டு செய்ய முடியாத காரியங்களை கூட திட்டமிடாமல் செய்து முடித்து விடலாம். குரு பகவானை பொறுத்தவரை கடக ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரது பார்வையின் பலத்தால் பல விதமான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஊர் மாற்றம், இடமாற்றம், ஏதாவது ஒரு மாற்றம் வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு. பொதுவாக பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. ஆனால் அந்த மாற்றத்தினால் எந்த நன்மையோ தீமையோ எதுவும் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக மாற்றம் என்பது ஏற்படும். உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார்கள். பாக்கியஸ்தானாதிபதி வக்ரம் பெற்றிருப்பதால் ஒரு வழியில் வருமானம் வரும், ஆனால் மறு வழியில் உடனே செலவாகிவிடும். வரவும் செலவும் சமமாகும். சேமிப்பு இருக்காது. அதே நேரத்தில் வருமானத்தில் குறையும் இருக்காது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக வாழ்க்கை நடத்தக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் வசதி என்பது கண்டிப்பாக உண்டு. அதே போல் விருச்சக ராசிற்கு செவ்வாய் பகவான் சென்று அமரக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் ராசிக்கு 6, 11 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 6ஆம் இடத்திற்கு வரும் இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டும் போதும். எதிர்ப்புகளை சம்பாதிக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். வெளிநாட்டில் வேலையே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். துலாம் ராசிக்கு சுக்கிர பகவான் சென்று அமரக்கூடும் பொழுது புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் உங்களுக்கு ஏற்படும். இதுவரை நீச்சம் பெற்றிருந்த சுக்கிரன் இப்பொழுது சொந்த வீட்டிற்கு வந்து அமர்வதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. இல்லத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாட போகிறது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நேரம். அதே நேரம் வீண் பழிக்கு சிலர் ஆளாகவும் நேரிடும். உங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் முன்னேற்றமும் இல்லை, தொய்வும் இல்லை. வருவது வரும், போவது போகும் என்ற அளவில்தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். அதே நேரத்தில் வீண் பழிக்கு ஆளாகாமல் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக போட்டி பந்தய தேர்வுகளில் கடுமையான சந்திப்புகள், கடுமையான உழைப்புகளை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே இருக்கிறது. அதே நேரத்தில் யாரிடமும் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கவும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த மிதுனராசி அன்பர்களுக்கெல்லாம் மாதம் முழுவதுமே பிரச்சனைகள், சவால்கள், இது போன்ற பல விஷயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில்தான் மாதம் முழுவதுமே இருக்கிறது. ஆனால் எல்லாம் நன்மைக்கே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.